தேர்ட் யூனிவர்ஸோட கதை முடிஞ்சதுன்னு நினைச்சா, ஆனா இன்னமும் இவன் இருக்கானே. ஜெயிக்க முடியாதுன்னு இன்னுமா இவனுக்கு புரியல? உன்னால என்ன தாக்க முடியாது, அதுதான் உண்மை. ஏன்னா மொத்த மல்டிவர்ஸ்லயே நான் தான் ரொம்ப ரொம்ப வேகமானவன். தப்பிச்சு ஓடுறத பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறேன். நீ நல்லா தாக்குன. நாம இன்னும் இங்க இருக்கிறது காரணம் நீதான் 17. சீன் காமிச்சிட்டு முன்னாடி போனவனை எல்லாம் நான் பாராட்ட மாட்டேன். கொஞ்சம் கூட பின்வாங்காத உன்னுடைய வீரத்தை பார்க்க ஆச்சரியமா இருக்கு. ஆனா இப்படி பார்க்கவும் பாவமா இருக்கு. நீதிக்காக போராடுற நீயே சட்டை கிழிஞ்சு நீனா என்ன அர்த்தம்? நீ என்கிட்ட தோத்து போய் அசிங்கப்பட போறேன்னு நினைக்கிற? என்ன தோக்கடிக்க ஒண்ணு நான் விட்டுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் கையில தான் இருக்கு ஜீழம். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? தலைவரு திமிங்கலம் தான். கொஞ்ச நேரம் என்னோட இதயமே நின்னு போயிடுச்சு. இவங்களை ரிங்க விட்டு வெளியே தள்ள என்னதான் ட்ரை பண்ணாலும் டீம்மேட்ஸ் காப்பாத்திருவாங்கன்னு அதுக்கு தெரியும். இருந்தாலும் அதுக்கு இவன் நல்ல உணவு தான். எதுக்காக நீ அவனை புகழ்ந்துட்டு இருக்க? புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கே? அப்படின்னா ஒருவேளை வெஜிடா ஜெயிச்சிருவானா? அப்படி ஒண்ணு நடக்கும்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கே? என்ன கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? அங்க இருந்து வெளியே வா. உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் உன் கதையை மொத்தமா முடிக்கலான்னு பார்த்தேன். அப்படி செஞ்சா நான் நீதி தவறினவனா மாறிடுவேனா என்ன? என்ன பண்ணாலும் திரும்ப வந்துகிட்டே இருப்பல. உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு ஜீரன். உன்னோட வீக் பாயிண்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப அவன் சக்தியை பாருங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க 7th? ஜீரனியா அவன் ஆட்களையும் உங்களால சமாளிக்க முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெயிச்சிருவன்னு சொன்னீங்களா? அது நடக்காது.